Hi friends, welcome to TM. நான் உங்கள் உமா. இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்ஸ் பிவைக்கு சீரிஸ்ல கிளாஸ் 63 தான் பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி அதுல கிளாसेस இருக்கு. சோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரீசனிங் பிவைக்கு சீரிஸ்ல உங்களுக்கு கிளாஸ் போயிட்டு இருக்கு. நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் டாபிக்ல டிஃபரண்ட் டைப்ல இருக்கும். சோ தெளிவா கவனிங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் 3/8 ஹோல் பவர் 5 * 3/8 ஹோல் பவர் 4 டிவைடட் பை 3/8 ஹோல் பவர் 9. ஓகேவா? சோ இந்த மாதிரி பவர்ல இருந்தது அப்படின்னா அது அடுக்குகளோட விதியா கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த போர்ட்மாஸ் ரூல் பிரகாரம் தான் யூஸ் பண்ணணும். சோ போர்ட்மாஸ் ரூல் பிரகாரம் பாத்தீங்கன்னா மல்டிப்ளை டிவைடட் பை அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிவைடட் பை தான் சால்வ் பண்ணணும். பாருங்க 3/8 ஹோல் பவர் 5 * 3/8 ஹோல் பவர் 4 டிவைடட் பை 3/8 ஹோல் பவர் 9. ஓகேங்களா? சோ அடுக்குகளோட விதி ரெண்டு விதி ஃபாலோ ஆகும். என்ன அப்படின்னா a பவர் n டிவைடட் பை a பவர் m அப்படின்னா a பவர் n மைனஸ் m ன்னு எழுதலாம். அதே மாதிரி a பவர் n இன்டு a பவர் m அப்படின்னா a பவர் n பிளஸ் m ன்னு எழுதலாம். இந்த ரெண்டு விதி இந்த இடத்துல யூஸ் ஆகும். ஸோ டிவைடட் பை அப்படின்னா என்ன அர்த்தம்? 3/8 ஹோல் பவர் 4 டிவைடட் பை 3/8 ஹோல் பவர் 9ன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இந்த இது பிரகாரம் இதை அப்படியே மாத்தி எழுதுங்க. என்ன ஆகும்? 3/5 ஹோல் பவர் 5. ஸோ ஏன்னா அடிமானங்கள் எல்லாமே சமம் அப்படிங்கறதால நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரெண்டை மட்டும் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணேன் அப்படின்னா இன்டு 3/8 ஹோல் பவர் 4 மைனஸ் 9ன்னு வரும். ஓகேவா? சோ இப்ப 3/5 ஹோல் பவர் 3/8 ஹோல் பவர் 5 * 3/8 ஹோல் பவர் மைனஸ் 5ன்னு வருது. ஓகேவா? சோ இப்ப இந்த இது இருக்கு இல்லையா? சோ இந்த அடுக்குகளோட விதி இருக்கு இல்லையா? ரெண்டு பெருக்கல்ல இருந்தா ரெண்டையும் கூட்டிக்கலாம். அந்த பிரகாரம் எழுதுனீங்க அப்படின்னா 3/8 ஹோல் பவர் 5 மைனஸ் 5 0ன்னு ஆகும். அப்ப 3/8 ஹோல் பவர் 0. எனிதிங் பவர் 0 வேல்யூ 1. ஓகேங்களா? சோ அது எதுவா வேணா இருக்கட்டும், பவர்ல 0ன்னு வந்துருச்சு அப்படின்னாலே அதோட வேல்யூ 1. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த क्वेश्चन பாருங்க. 270 378 சுருக்குக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா காமனா ரெண்டு நம்பரையுமே டிவைட் பண்ற நம்பர்ஸ் இருந்ததுன்னா அதை வச்சு டிவைட் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் 2ஆல டிவைட் பண்ணுங்க. என்ன ஆகும்? 2ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இதோட வேல்யூ உங்களுக்கு 135ன்னு வரும். இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 189ன்னு வரும். அவ்வளவுதானா? இதுதான் ஆன்சர் அப்படின்னு டிக் அடிச்சோம் அப்படின்னா கிடையாது. ஏன்னா இதையும் இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ரெண்டுமே 9ஆல டிவைட் ஆகும். சோ இதை 9ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 15, இதை 9ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 21. மறுபடியும் ரெண்டுமே 3ஆல டிவைட் ஆகும். சோ டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 5:7. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 5:7. சுருக்குக அப்படின்னு கொடுத்துட்டாலே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு காமனான நம்பர்ஸால டிவைட் ஆகாத மாதிரி சுருக்கி கொண்டு வந்தோம். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் எந்த ஒரு காமனான நம்பருமே ரெண்டு இடத்துலயுமே இருக்கக்கூடாது. சோ அந்த மாதிரி கொண்டு வந்துடணும். அதுதான் ஆன்சர். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 5:7. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த क्वेश्चन ஒரு வட்டக்கோண பகுதியின் ஆரம் 42 சென்டிமீட்டர் மற்றும் அதன் மையக்கோணம் 60 டிகிரி எனில் அதன் சுற்றளவை காண்க. சோ வட்டக்கோணம் அப்படிங்கிறது இப்படி இருக்கும் இல்லையா? சோ இந்த மாதிரி ஒரு பீஸா ஸ்லைஸ் இருக்கு இல்லையா? அதை எடுத்துக்கலாம். சோ இதோட ஆரம் பாத்தீங்க அப்படின்னா 42. இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரம் தான். சோ இந்த இது அப்படிங்கிறது வட்ட வில்லின் நீளம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல மையக்கோணம் 60 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ அப்ப மையக்கோணத்தை வச்சு வில்லின் நீளம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா θ டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்டு வட்டத்தோட சுற்றளவு. ஏன்னா இந்த வில் அப்படிங்கிறது சுற்றளவுல வரக்கூடிய அந்த பகுதி தான். ஓகேவா? θ அப்படிங்கிறது அவங்க கொடுத்திருக்க வேல்யூ. ஓகேங்களா? அந்த மைய கோணம் கொடுத்திருக்காங்களே அதுதான் θ டிகிரி. அப்ப 60 டிவைடட் பை 360 இன்டு 2 இன்டு 22/7 இன்டு 6க்கு பதிலா 42. பாருங்க 0க்கு 0 அடிஞ்சிடும். 6ஆல் அடிச்சா இது 6, 7ஆல் அடிச்சா இது 6, 6 கேன்சல் ஆயிரும். அப்ப 44 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். இதுதான் ஆன்சரா அப்படின்னா கிடையாது. ஏன்னா கேள்வி சுற்றளவு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ அதனால எப்பயுமே கேள்வி அந்த ஆன்சர் வந்து நீங்க டிக் அடிக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் கொஸ்டினா, இதை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா அப்படிங்கறத ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணுங்க. நம்ம கண்டுபிடிச்சது வில்லின் நீளம். சுற்றளவு அப்படின்னா என்ன அர்த்தம்? சுத்தி வர்ற பக்கங்களை கூட்டணும். அப்ப 42 42 44 கூட்டினீங்கன்னா என்ன வரும் பாருங்க? 8 12. அப்ப 128 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஒருவேளை வட்டவில்லின் நீளம் கேட்டாங்கன்னா 44 சென்டிமீட்டர். ஓகேவா? சோ அடுத்து ஏயின் மாத வருமானம் பியின் மாத வருமானத்தை விட 40% அதிகம். எனவே ஏயின் மாத வருமானத்தை விட பியின் மாத வருமானம் எவ்வளவு குறைவு? ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. ஏபி யாரை விட அதிகம் குறைவுன்னு பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? பியின் வருமானத்தை விட 40% அதிகம்.
அப்போ இவர் 100% இருந்தது அப்படின்னா இவர் 140% இருப்பார். ஓகேவா? ஓகே, இப்போ ஏயின் மாத வருமானத்தை விட பியின் மாத வருமானம் எவ்வளவு குறைவு, அதாவது ஏவை விட பி எவ்வளவு கம்மின்னு தெரியணும். அப்ப அந்த கம்மியான அந்த பர்சன்டேஜ் அந்த இது வேணும். ஓகேங்களா? சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம், 140 தான் அதிகம், 140ல இருந்து 100 கழிங்க, என்ன வரும், 40ன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ நம்ம இப்ப என்ன கண்டுபிடிக்கணும், பியோட மாத வருமானத்துக்கானதான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்க, சோ இதுதான் 40%, மொத்தமா இருக்க வேண்டியது 140. ஓகேவா? இதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்டு சதவீதம் கேட்கறதால 100. ஓகேவா? எப்பயுமே அதிகரித்த சதவீதம் குறைந்த சதவீதம் கண்டுபிடிப்போம் இல்லையா? சேம் அதே ப்ரொசீஜர் தான். அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ஒரிஜினலா இருக்க வேண்டியது போடுவோம். இல்ல அப்படின்னா லாப சதவீதம் அப்படின்னா லாப அமௌண்ட் மேல அசல் அமௌண்ட் கீழே போடுவோம் இல்லையா? சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஓகேவா? சோ அதுக்கான வித்தியாசம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு மொத்தமா எவ்வளவு, 140. ஏன்னா ஏல இருந்து தான் பி எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போறோம். அப்ப 140 இன்டு 100. இதை சிம்பிளிஃபை பண்ணா போதும். பாருங்க, 2ஆல் அடிச்சீங்கன்னா இது 2, இது 7. அப்ப 200 டிவைடட் பை 7ன்னு கிடைக்கும். 200 7ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 2 7 14, மீதி 6 0. எத்தனை டைம் வரும், 8 7 56, மீதி 4. ஓகேவா? அப்ப என்ன கிடைக்கும், இந்த முழு நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ ஈவ முழு நம்பரா எழுதுங்க, இந்த மீதிய மேலையும் எந்த நம்பர் வச்சு டிவைட் பண்ணீங்களோ அதை கீழையும் எழுதுங்க. அப்ப 28 4/7% தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட் நிறைய இடத்துல நீங்க யூஸ் பண்ணுவீங்க. லாப சதவீதம் போடுறது, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நஷ்ட சதவீதம் போடுறது, அதுக்கப்புறம் அதிகரித்த சதவீதம், குறைந்த சதவீதம், இது எல்லாத்துக்கும் நீங்க இதை தான் ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்க, இந்த எதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோமோ அதை மேல எழுதுவீங்க, டிவைடட் பைக்கு கீழே மொத்தமா எவ்வளவு அதை போடுவீங்க, இன்டு 100 போடுவீங்க. சேம் ப்ரொசீஜர் தான் இங்கேயும். ஸோ ஏவை விட பி எவ்வளவு கம்மியோ அந்த டிஃபரன்ஸ் எழுதுறோம், டிவைடட் பை, ஏன்னா அதை தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ டிவைடட் பை மொத்தமா 140 இன்டு 100 போட்டீங்க அப்படின்னா சதவீதம் கிடைச்சிடும். ஸோ ப்ரொசீஜர் எல்லாமே ஒண்ணுதான். எந்த சமுக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? கடைசி கொஸ்டின் பாருங்க, ராகுல் 7/6/2006 அன்று 4000 கடனாக பெற்று அதை 19/8/2006 அன்று திரும்ப செலுத்தினார். 5% வட்டி கணக்கிடப்பட்டால் அவர் செலுத்திய தொகை. ஸோ இந்த இடத்துல எதுவுமே கொடுக்கல இல்லையா? ஸோ ஆண்டுக்கு ஒரு முறை, அரை ஆண்டுக்கு ஒரு முறை, கூட்டு வட்டி, தனி வட்டின்னு எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ ஆண்டுக்கு ஒரு முறை, கூட்டு வட்டி இதெல்லாமே இல்லை அப்படின்னா அது தனி வட்டின்னு தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ தனி வட்டியில என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது ஆர் 5% கொடுத்துட்டாங்க, அசல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 4000 ரூபாய். என் தான் நமக்கு என்னன்னு தெரியாது. ஓகேவா? சோ எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த நாட்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா டேட், அதுல இருந்து கண்டுபிடிக்கணும். சோ ஜூன் 7ஆம் தேதியில இருந்து, ஓகேவா? ஏன்னா 7ஆம் தேதி வாங்கியிருக்காங்கன்னா என்னைக்கு கடன் வாங்கினாங்களோ அன்னையில இருந்து கணக்கு எடுத்துக்குவாங்க இல்லையா? சோ அப்ப 7ஆம் தேதியில இருந்து ஃபர்ஸ்ட், இதுக்கு முன்னாடி அப்ப என்ன 6, ஓகேவா? 6ஆம் தேதி முடியும் இல்லையா? சோ அப்ப ஜூன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை நாள், 30 நாள். 30ல 6 போச்சு அப்படின்னா 24 நாள். அப்போ ஜூன்ல மட்டும் இன்னும் 24 நாள் இருக்கு. அதுக்கப்புறம் ஜூலை ஃபுல்லாவே, ஏன்னா இங்க ஆகஸ்ட் தான் எடுத்திருக்காங்க, ஜூலைல 31 நாள். ஆகஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 19ஆம் தேதி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க 18 வரைக்கும் எடுத்துக்கிட்டா போதும், 19 எடுக்கணுங்கிறது கிடையாது. ஏன்னா 19ஆம் தேதி தான் கொடுத்துறாங்க இல்லையா? ஓகே, இப்ப இதை கூட்டுங்க பாருங்க, 12 13 மீதி 1 7, 73 நாட்களுக்கான அந்த செலுத்திய தொகை. முதல்ல வட்டி கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கப்புறம் செலுத்திய தொகை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? எப்படி கண்டுபிடிக்கலாம், தனி வட்டி அப்படின்னாலே அசல், ஆண்டுகள், வட்டி வீதம் இந்த மூணையும் பெருக்குனா கிடைச்சிரும். அசல் ஆண்டுகள் 73 நாள், 73 நாள்னு போடக்கூடாது, டிவைடட் பைக்கு கீழே 365ன்னு போட்டீங்க அப்படின்னா அப்பதான் அது ஆண்டுகளா மாறும். ஓகேவா? இன்டு 5%, 5% 5/100ன்னு எழுதுங்க. 0 0 அடிஞ்சிரும். 5ஆல் அடிச்சிங்கன்னா இது பாத்தீங்கன்னா 73 டைம் 73 அடிஞ்சிரும். அப்ப வெறும் 40 ரூபா தான். ஓகேங்களா? அந்த 73 நாட்களுக்கான வட்டி பாத்தீங்க அப்படின்னா 40 ரூபா. கேள்வி தொகை கேக்குறாங்க. அப்ப 4000 ரூபா அசலு, 40 ரூபா வட்டி, இதை ரெண்டையும் சேர்த்துதான் கொடுப்பாங்க இல்லையா? அப்ப 4040 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? சோ ஏன்னா முழு தொகை அப்படிங்கிறது அசலையும் வட்டியும் கூட்டினாதான் கிடைக்கும், அதுதான் கேள்வியா கேட்டிருக்காங்க. அப்ப அதை எடுத்துக்கணும். சோ இந்த மாதிரி டேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எப்பயுமே
ஃபர்ஸ்ட் இருக்கிறத அந்த டேட் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல அந்த டேட்டை விட்டுருங்க. ஓகேவா? ஏன்னா அப்படிதான் வட்டி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்தாதான் உங்களுக்கு கரெக்டா வரும். ஓகேவா? ஸோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.